Hi friends, welcome to our channel Thirumathi Dhanakumar. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான சைட் டிஷ் தான் பண்ண போறோம். பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ உருளைக்கிழங்க பொடி பொடியா கட் பண்ணி உப்புல ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். வெள்ளைப்பூண்டு பல் 3, உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், 3 ஸ்பூன் எண்ணெய். இப்ப எண்ணெய் காஞ்சிடுச்சு. தட்டி போட்டுக்க வெள்ளைப்பூண்டு பல்ல போட்டலாம். நம்ம வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து உங்களுக்கு வாயுது. வெள்ளைப்பூண்டு போட்டோம்னா சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். இப்ப உருளைக்கிழங்கு போட்டலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணிய வடிச்சிட்டு போடுங்க, இல்லாட்டி மூஞ்சில தெறிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி. இதை நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிழங்கு வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்ப இது எல்லாத்தையும் ஈவனா உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நம்ம லஞ்சு கொடுத்து விட்டாலும் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணிருக்கனால கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும். இது ட்ரை பண்ணுங்க நீங்க. இது சிம்பிளான ரெசிபி தான். ரசம் சாப்பாடுக்கு, தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம போட்டிருக்க மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயும் வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சு வதக்குங்க. இப்ப நம்ம சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.